வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ட்ரெடிஷ்னலான திண்டுக்கல் தலப்பாக்கத்தி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக நம்ம அடுப்புக்கு போயிட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திண்டுக்கல் தலப்பாக்கத்தி பிரியாணிக்கு பாருங்கள், நம்ம இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். நான் இன்றைக்கி 1 கிலோ போல் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ போல் ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ போல் வெங்காயம் எடுத்து 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ போல் தக்காளி எடுத்து 4ஆக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பார்த்தீங்கன்னா 200 கிராம் இஞ்சி எடுத்துருக்கேன். 250 கிராம் போல் பூந்தி எடுத்து உரித்து வச்சுருக்கோம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம ஆட்டுக்கல்லில் போட்டு இடித்து எடுத்துடலாம். ஆட்டுக்கல்ல இஞ்சி சேர்த்துட்டோம். இஞ்சியை நம்ம நல்லா இடிச்சிக்கலாம். எல்லாமே நம்ம 1 by 1 சேர்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம கம்பைன் இடித்து எடுக்க போகிறோம். திண்டுக்கல் தலப்பாக்கத்தி பிரியாணினாலே மசாலாலாம் நம்ம இடித்து செய்கிறதுனா ரொம்பவே ஃபேமஸ், ரொம்பவே ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். ஃப்ளேவரும் நம்மளுக்கு ரொம்ப கலக்கலாக வரும். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி ஆட்டுக்கல்லே எல்லாமே இடித்து நம்ம இன்றைக்கி கலக்கலாக பிரியாணி செய்ய போகிறோம். இஞ்சி நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தோம் இல்லையா, இஞ்சி நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா நசுங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூடவே பூந்தையும் சேர்த்துக்கலாம். பூண்டு இஞ்சி ஒன்றா சேர்த்து நம்ம தட்டும்போது பூந்தில் இருக்கக்கூடிய அந்த வாத்ரி எசன்ஸ் நம்மளுக்கு கலக்கும் போது கொஞ்சம் இஞ்சி நம்மளுக்கு கொஞ்சம் மையம் அரைஞ்சி வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு இஞ்சி நல்லா வச்சு இடித்து எடுத்துக்கலாம். பூந்தையும் சேர்த்தாச்சு, நல்லா இடிக்க ஆரம்பிச்சிடலாம். மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம என்னடா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாலுமே கூட நம்மளுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் நாங்கள் ஆட்டுக்கல்லில் வச்சு இடிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இதில் ரொம்ப நம்மளுக்கு ஃபைனாகவும் இடிக்கக்கூடாது, ரொம்ப கோர்ஸாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஆவரேஜ் ஸ்டேஜில் இருக்கணும். எடுத்து பார்த்தா நம்ம கட் பண்ணது போல் இருக்கணும். மசாலா ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணது போல் நம்மளுக்கு மசாலா தெரியணும். அதனால தான் நம்ம ஆட்டுக்கல்லில் வச்சு இடிக்கிறோம். பாருங்கள், நம்ம பூண்டுமே இஞ்சியுமே நல்லா இடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூட பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா இடிச்சிக்கலாம். நான் காரத்திற்கு ஏற்ப ஒரு 10 பச்சை மிளகாய் போல் எடுத்துருக்கேன். சின்ன பச்சை மிளகானால 10 எடுத்துருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 5 போதும் நம்ம காரத்துக்கு. பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம நல்லா இடித்து நம்ம அது ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப கோர்ஸாக இல்லாமல் ஒரு ஆவரேஜ் கோர்ஸ் பேஸ்ட்டாக நம்ம அதை இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நம்ம நல்லா இடித்து எடுத்தாச்சு. நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை நல்லா மைய இடித்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை இடித்து தக்காளியும் இடித்து எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து கலந்து வச்சிட போகிறோம் மசாலாவை. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நான் ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிற வெங்காயத்தை எடுத்து 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4ஆகவும் 2ஆகவும் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட்டுக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை இடித்து சாறு வர அளவுக்கு நம்ம எடுத்து வைக்கணும். வெங்காயம் ரொம்ப நம்மளுக்கு மசிஞ்சிடக்கூடாது. இஞ்சி பூண்டு மசிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் மசியக்கூடாது. வெங்காயம் நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சாரோடு எடுத்து எப்படி இருக்குமோ அதுபோல் நம்ம இடித்து எடுக்க போகிறோம். வெங்காயத்தை பாருங்கள், நம்ம நல்லா தட்டி எடுத்துட்டோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாகவும் நான் மசிக்கலை, ரொம்ப கோர்ஸாகவும் இல்லை. அந்த வெங்காயத்தோட கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம ரொம்ப ஃபைனாக நுறுங்க அரிஞ்சு அந்த வெங்காயத்துடைய சாறு அதுக்குள்ளே இருக்க பாருங்கள். இதுக்கு நம்ம ஆட்டுக்கல்லில் வச்சு தட்டணும் சொல்லுது. இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தக்காளியும் இடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு வாட்டி இடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து தக்காளியும் நம்ம ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துடலாம். தக்காளி இடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு வாட்டி இடித்து மசாலாவை நல்லா கலந்து எடுக்க போகிறோம். தக்காளியை பாருங்கள், நம்ம நல்லா இடித்து அதை ஓரளவுக்கு நம்ம ருப்பியும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸ் இடித்தோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து ருப்புக்கல்லி அந்த ஆட்டுக்கல்லி நல்லா கலந்து நம்ம எடுத்துடலாம். நம்ம இடித்து வச்ச வெங்காயம், அதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், இது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து ஃபைனலாக ஒரு வாட்டி நல்லா ஒரு 2-3 தடவை இடித்து எல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்று கலந்து அந்த எசன்ஸ் ஒன்றோட ஒன்று உறவாடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம ஆட்டுக்கல்லில் நம்ம எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்து நம்ம இடித்து எடுத்துட்டோம். பேசிக் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இந்த மசாலா எல்லாமே நம்ம அழகாக ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி மசாலாவை நல்லா இப்போவே நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரியாணி மசாலாவை வறுத்து மறுபடியும் ஆட்டுக்கல்லில் வச்சு இடித்து எடுக்க போகிறோம். இதுக்கு எல்லாமே நம்ம ஆன் த ஸ்பாட்டில் தான் செய்யணும். ஆல்ரெடி இருக்கிற பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணக்கூடாது. திண்டுக்கல் தலப்பாக்கத்தி பிரியாணிக்கு நம்ம ஆன் த ஸ்பாட்டில் தான் நம்ம மசாலாவை எல்லாத்தையுமே வறுத்து நம்ம பிரியாணி மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நம்ம வாரி எடுத்தாச்சு. வாங்க நம்ம இப்போ பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வேண்டி பாருங்கள், பொருட்களை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். பட்டை வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் போல் எடுத்து வச்சுருக்கிறேன். கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் 1 கிராம். ஏலக்காய் வந்து 2 கிராம் போல் எடுத்திருக்கேன். மிளகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கல்பாசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிராம் போல் எடுத்திருக்கேன். அன்னாச்சி பூ, மராத்தி மொக்கு, ஜாதி பத்தெல்லாம் தலா 1/2 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம பாருங்கள், பாத்திரம் வந்து நம்மளுக்கு நல்லாவே சூடு ஏறிடுச்சு. இந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நம்ம பாத்திரத்தில் போட்டு சூடான பாத்திரத்தில் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 40 செகண்ட்ஸ் போல் நம்ம வறுத்தாலே போதும். லைட்டாக நம்மளுக்கு மனம் வரும். மனம் வந்துடுமே நம்ம ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து இதை நம்ம ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்துடலாம். பச்சை மணம் பாருங்கள், நம்மளுக்கு நல்ல அழகான ஒரு அரோமா போதும். அதாவது பச்சையாக இருக்க சொல்ல வர ஒரு ஸ்மெல்லும் அது வறுக்கும் போது ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் நம்மளுக்கு இப்போ அரோமா வந்து நல்லாவே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆரத்தம்னு சொல்லி ஆட்டுக்கல்ல போட்டு இடித்து எடுத்து மசாலா நம்மளுக்கு ஆரட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து அந்த வெங்காயம் தக்காளி மசாலா போட்டு நம்ம வதக்கணும். ஸோ நான் வந்து பிரியாணி செய்யறதுக்கு டபரா பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம செக்காடிய கடலை எண்ணெய் வந்து 2 தேக்கரண்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு கடலெண்ணெய் தான் சேர்க்கணும், நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது. ஏன்னா கடலெண்ணெய் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கடலெண்ணெய் கொஞ்சம் சூடு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நம்மளுக்கு சூடு ஏறிடுச்சு. இப்போ பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம நெய் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஓவராலாக நம்ம தம் போட சொல்ல நம்மளுக்கு நெய் தேவைப்படும். மசாலாவுடைய ஃப்ளேவருக்குள்ளே கீ எண்ணெய் சாக்கிறதுக்காக வந்து ஜஸ்ட் ஒரு 1லேருந்து இல்லை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எண்ணெயும் நெய்யும் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஆட்டுக்கல்லை இடித்து வச்ச மசாலாவை நம்ம டேரெக்டாக எண்ணெயில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். 1/2 மணி நேரத்துக்கு இந்த மசாலா நம்மளுக்கு வதங்கணும். ஸோ பாருங்கள், நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம். கைவிடாமல் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் போல் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். அப்போ தான் நம்மளுக்கு மசாலா வந்து அடிப்பிடிக்காது. இந்த மசாலா நம்மளுக்கு போக போக லைட்டாக நம்மளுக்கு நிறம் மாறி வரும். மசாலாவை வந்து நம்ம எல்லாமே பச்சை அரைச்சதுனால அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த பச்சை மண் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம மசாலாவை வந்து வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் வதக்கிட்டே இருந்தால் மசாலா நம்மளுக்கு கரெக்டாக வரும். எக்ஸாக்டாக 30 மினிட்ஸ் போல் ஆகும். மசாலா நல்லா வதங்கட்டும். இந்த மீன்வேல் நம்ம ஆற வைத்திருந்த வறுத்த பிரியாணி மசாலா நம்ம இடித்து எடுத்துடலாம். நம்ம வறுத்து எடுத்த மசாலாவை இப்போ நம்ம இடித்து எடுக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பவுடராக இடிச்செடுக்கிறோடு கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த திண்டுக்கல் பிரியாணி மசாலாவுக்கு வந்து ரொம்பவே கலக்கலாகவும் அது சாப்பிடும்போது நம்மளுக்கு 1-2 அந்த நார் போல் நம்மளுக்கு தட்டு போடணும். அப்போ தான் நம்ம அந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி ரசித்து அந்த திண்டுக்கல் பிரியாணி நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ நம்ம இதை நல்லா இடித்து கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக தட்டி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம பிரியாணி மசாலாவை நல்லா நம்ம இடித்து கோர்ஸ் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிரியாணி மசாலாவை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதையுமே நம்ம மசாலா நல்லா வதங்கட்டு வந்து இந்த மசாலா நம்ம சேர்த்துடலாம் பிரியாணியில். ஸோ பிரியாணி பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்க மசாலா 15 மினிட்ஸ் போல் வதங்கிடுச்சு. ஸோ 15 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு வதங்கிறதுல மசாலா பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு வதங்கிச்சுன்னா மசாலா வந்து நல்லாவே நம்மளுக்கு கலர் சேஞ்சும் ஆகி வந்துடும். அதே நேரத்தில் அந்த பச்சை மணம் போய் நம்மளுக்கு வந்துடும். ஸோ கலக்கலாக இருக்கும். இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை 1 by 1 நம்ம ஆட் பண்ணலாம். 1/2 hour போல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பச்சை மணம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இடித்து வச்ச பிரியாணி மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். பிரியாணி மசாலா சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/2 கப் போல் தயிர் ஆட் பண்ண போகிறோம். திக்கான தயிர் ஆட் பண்ணணும். மசாலாவும் நம்ம சேர்த்துறதுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சிக்கன் மேரினேட்லாம் பண்ணக்கூடாது, டேரெக்டாக மசாலாவில் ஆட் பண்ணணும். ஏன்னா சிக்கன் வந்து மசாலா கூட சேர்ந்து 15 நிமிஷம் போல் சிக்கன் நம்மளுக்கு வேகணும்.
சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாலே வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா தனி மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம காரத்துக்கு முழுக்க பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஜஸ்ட் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்தா போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேர்க்கவே தேவையில்லை. இப்போ இது எல்லாமே சேர்த்து 15 நிமிஷம் போல் நல்லா நம்மளுக்கு வேகட்டும். மசாலா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கனுக்குள்ளே நம்மளுக்கு போகணும். மசாலாவுடைய சிக்கனுக்குள்ளே இறங்குறதுக்கும் அந்த சிக்கனுடைய ஜூசினஸ் அது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒன்று கரெக்டாக ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் தேவைப்படும். ஸோ 15 மினிட்ஸ் போல் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வந்து அரிசியை போட்டு தம் போடலாம். சிக்கன் சேர்த்து 15 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், மசாலாவும் சிக்கன் நம்ம ஆட் பண்ண தயிர், உப்பு, மிளகாய் தூள், பிரியாணி மசாலா எல்லாம் ஒன்று ஜெல் ஆகிட்டு நல்ல ஒரு அத்தன்டிக்கான ஒரு அரோமா நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம புதினா அலசி வச்சுட்டு இருக்கோம். ஒரு 2 கைப்பிடி இல்லை 1 கைப்பிடி போல் நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினாவை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். புதினாவை சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம அப்புறமா தண்ணி ஆட் பண்ணலாம். புதினாவை சேர்த்துட்டோம். இப்போ நம்ம நல்லா அதை வந்து ஸ்டிர் பண்ணி விட போகிறோம். நல்லா கலந்து வச்சுட்டே இருங்க. அடி மட்டும் பிடிச்சிடக்கூடாது. நம்மளுக்கு அந்த அடியில் பிடிச்சிருச்சுன்னா பிரியாணி வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸோ புதினா போட்டாச்சு. புதினா போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கூட நம்ம ஸ்டிர் பண்ணி வச்சுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 3/4 ரேஷியோன்ற மாதிரி எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ அரிசி போல் எடுத்து நல்லா ஒரு 1/2 hour போல் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம். நம்ம ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம தண்ணி நல்லா கொதிக்கணும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 கப் அரிசிக்கு 1 கப்பு தண்ணி ப்ளஸ் 1/4 கப் தண்ணி, அதாவது 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணணும் ஜீரக சம்பா அரிசிக்கு. நல்லா ஊற வச்ச அரிசிக்கு 1/2 மணி நேரம் போல். இப்போ நம்ம தண்ணீர் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணி வந்து நாங்கள் ஆட் பண்ணிடுறோம். தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா கொதி வரட்டும். தண்ணி வந்து நல்லா கொதி வந்து 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஊற வச்சு இருந்த ஜீரக சம்பா அரிசியை நம்ம சேர்க்கலாம். பிரியாணி பாருங்கள், நம்ம ஆட் பண்ணி தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம லெமன் சேர்த்து 1 நிமிஷம் கழித்து நம்ம அரிசியும் சேர்த்துடலாம். நல்லா ஒரே ஒரு லெமன் மட்டும் பிழிஞ்சு விடுறோம். அரிசி சேர்க்கணும். நம்ம இப்போ பாருங்கள், எலுமிச்சை சாறு சேர்த்து 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா கொதியும் வந்துடுச்சு. சிக்கன் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3/4 அளவு நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. உப்பு காரம் இந்த டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கிற ஜீரக சம்பா அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது திண்டுக்கல் தலப்பாக்கத்தி பிரியாணினாலே ஜீரக சம்பா அரிசியில் மட்டும்தான் செய்யணும், வேறு எந்த அரிசியிலும் செய்யக்கூடாது. ஏன்னா திண்டுக்கல் ஸ்பெஷல் இந்த ஜீரக சம்பா அரிசி தான். அரிசி சேர்த்துட்டோம். பாருங்கள், அரிசி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இது போல் கை விடாமல் இது போல் நம்ம அங்கங்கே அரிசியை உடச்சிடாமையும் பக்குவமாக நம்ம ஸ்டிர் பண்ணிட்டு இருக்கணும் 2 நிமிஷத்துக்கு. ஏன்னா இந்த அரிசி வந்து எப்பவுமே பிளாண்ட் டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளைண்டாக தான் இருக்கும். நம்ம இது போல் ஸ்டிர் பண்ணி விடும் போது அந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் எல்லாமே இந்த அரிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த பிளைண்டாக இருக்கக்கூடிய அந்த அரிசியோட ஃப்ளேவர் வந்து என்ன பண்ணோன்னா முழுக்க நம்ம அரைச்சி போட்ட அந்த பிரியாணி மசாலா ப்ளஸ் அந்த திண்டுக்கல்லுடைய ஃப்ளேவரை கொஞ்சமாக அது அப்சார்ப் பண்ணும். அதுக்கு நம்ம இது போல் ஸ்டீர் பண்ணி விட்டோம்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 நிமிஷம் போல் நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டுட்டு அரிசியும் தண்ணியும் ஒன்று வந்ததுக்கப்புறமா, அதாவது அரிசி 50% வெந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டு விட்டுற போகிறோம். பிரியாணி பாருங்கள், அரிசியும் நம்மளுக்கு தண்ணியும் ஒன்று வந்துடுச்சு. இப்போ நம்ம நெய் விட்டு அப்படியே தம் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம நெருப்பு அள்ளி போட்டுடலாம். இப்போ நம்ம நெருப்பு அள்ளி போட்டுட்டு இருக்கோம். ஸோ நெருப்பு நம்ம அள்ளி போட்டதுக்கு அப்புறமா அடியில் கொஞ்சம் நெருப்பும் மேலே நெருப்பும் வச்சுட்டு நம்ம அப்படியே தம் போட்டு ஒரு 40 மினிட்ஸ் போல் விட போகிறோம். திண்டுக்கல் தலப்பாக்கத்தி பிரியாணி நம்ம தம் போட்டு 1 மணி நேரம் போல் ஆகுது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பிரியாணி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி பாருங்கள், நல்லா அழகாக நம்ம தம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா அழகாக நம்மளுக்கு கலக்கலாக வெந்து வந்துடுச்சு. அரிசியும் பாருங்கள் நல்லா அழகாக உதுத்து நம்மளுக்கு வருது. ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான தலப்பாக்கத்தி ஸ்டைலில் திண்டுக்கல் தலப்பாக்கத்தி பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுது நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். பாருங்கள், நல்லா ஃபேண்டாஸ்டிக்காக சிக்கன்லேருந்து அரிசி வரைக்கும் எல்லாமே அழகாக வெந்து வந்துருக்கு. பாருங்கள், அந்த ஜீரக சம்பா அரிசி வந்து டபுள் த சைஸ் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அரிசி நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துருக்கோம். ஒரு ட்ரெடிஷ்னலான திண்டுக்கல் ஸ்டைல்
தலப்பாக்கத்தி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பாக்கத்தி சிக்கன் பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.